வணக்கம். இன்றைக்கு சர்ச் அல்கோரிதத்தில் சீக்வன்ஸ் சர்ச் முடிஞ்சுது. பைனரி சர்ச் படிச்சிட்டோம். அதுக்கான C2+ இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கணும். பைனரி சர்ச்ன்ற அந்த கன்செப்ட், அந்த அல்கோரிதம் படியாக விளங்கும் என்றால் C2+, சூடோ கோட் உங்களுக்கு ஏற்கனவே படியாக விளங்கியிருக்கும் என்றால் C2+ ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஏனென்றால் சூடோ கோட்டில் இருந்து லாங்குவேஜுக்கு மாற்றுறதுக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா காணும், அவ்வளோதான். இப்போ அதால் இதில் நாங்கள் பெருசாக விளங்கப்படுத்த தேவை வராது. அரே ஃபங்க்ஷன் பேர் பைனரி சர்ச். இது ரன் பண்ணி முடிய உங்களுக்கு அது எத்தனையாவது லொக்கேஷனில் அந்த நம்பர் இருக்குன்றதை தரும். ரெண்டபடியாக ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ண போதும். ஒரு அரே ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். அரேன்ற ஆக குறைஞ்ச இண்டெக்ஸ் லோ பவுண்ட் எல்லால வரும். ஆக கூடின இண்டெக்ஸ் யூ அப்போ பவுண்டால் வரும். அடுத்தது நீங்கள் தேட வேண்டிய எலிமெண்ட் டி, டார்கெட் டி. இதை வச்சுக்கொண்டு நான் சொன்ன அதே சூடோ கோட்டை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கு. ஒரு மாற்றமும் இல்லை. C2+ கோடிங்கன்றது சூடோ கோட்டோட அப்படியே ஒத்து வரும். பார்த்துக்கொள்ளுங்க. ரன் பண்ணிக்க கால் பண்ணிக்கையும் எப்படி சீக்வன்சல் சர்ச்சை கால் பண்ணிங்களோ அதே மாதிரி தான். கால் பண்ணுற முறையில் வித்தியாசம் இல்லை. ரன் பண்ணி முடிய ஆன்சர் வரப்போகுது, அதை நீங்கள் பாவிக்க போகிறீங்க. அது எப்படி தேடுதன்றதில் வித்தியாசமே ஒழிய நீங்கள் அந்த இன்டர்ஃபேஸில் வித்தியாசம் இல்லை. பைனரி சர்ச்ன்னு சொல்லி போட்டு நீங்கள் சோர்ட் பண்ண வேண்டிய தேட வேண்டிய அரேயையும் அந்த அரேன்ற ஆக குறைஞ்ச இண்டெக்ஸையும் ஆக கூடின இண்டெக்ஸையும் தேட வேண்டிய நம்பரையும் கொடுத்து விட்டால் அது ரன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் ஒன்றை தரும். அது வந்து 5 இருந்தால் 5வது லொக்கேஷனில் அந்த நம்பர் இருக்குன்னு அர்த்தமாகுது. அது -1 வந்துச்சுன்றால் அந்த நம்பரே இல்லை என்று அர்த்தமாகுது. இது உங்களுக்கு தெரியும். அப்போ இது மெயின் மெத்தட்லேயும் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு விளங்கும். இந்த பைனரி சர்ச்சை இன்னொரு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது விளங்கி இல்லைன்றா கைவிடுங்கோ, பிரச்சனை இல்லை. ஆனால் விளங்கி வச்சிருக்கிறது நல்லது. அநேகமான எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு வசதி ஒன்று இருக்குது, ரிக்கர்சிவ் கால்ன்னு சொல்லி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அல்கோரிதம் விளங்கி பாருங்க, ட்ரை பண்ணுங்க. விளங்கிட்டுதுண்டா ஓகே, நல்லது. அதாவது ரிக்கர்சிவ் பைனரி சர்ச்ன்னு அந்த ஃபங்க்ஷனை பேர் வைக்கிறோம். என்ன பேரும் வைக்கலாம் தானே ஒரு ஃபங்க்ஷனுக்கு. இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணி முடிய உங்களுக்கு ஒரு இன்டிஜர் முழுவன் ஒன்று ரிட்டர்ன் பண்ணப்படும். இது வளமையான ஃபங்க்ஷன் எழுதுகிற மாதிரியே தான் எழுதப்பட்டிருக்கு, கவனிச்சிங்கன்னா சரி. மற்றது என்னென்ன ஆர்குமெண்ட்டாக கொடுப்பீங்களோ அதை கொடுத்துருக்கீங்க. அரேன்ற பேர், மற்றது லோ பவுண்ட், அப்பர் பவுண்ட், டார்கெட் 3 கொடுத்துருக்கீங்க. உள்ளுக்கு இது என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். எல் யூவை விட பெருசாக இருந்தால் நீங்கள் சிம்பிளாக முடிவெடுத்துடலாம், நம்பரே இல்லைன்னு சொல்லி. அப்போ -1 நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க, சரியா? அப்படி இல்லை என்றால் எல்லையும் யூவையும் கூட்டி 2ஆல் பிரித்து மிட்டை காண்றீங்க. இப்போ நீங்கள் தேடி வந்த நம்பர் டீயும் ஏண்ட அரேண்ட மிட் லொக்கேஷனில் இருக்கிற அந்த எலிமெண்ட்டும் சமனா இருந்தால் அந்த மிட்டை ரிட்டர்ன் பண்ணி விடுறீங்க. அதுதான் அந்த நீங்கள் தேடி வந்த எலிமெண்ட் இருக்கிற இடம். மிட்டை ரிட்டர்ன் பண்ணி விடுறீங்க. அப்படி இல்லையண்டா தான் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. நீங்கள் மிட்டை காண்றீங்க, அந்த மிட் அதாவது சென்டரில் இருக்கிற அந்த எலிமெண்ட் நீங்கள் தேடி வந்த எலிமெண்ட்டாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை, அதை ரிட்டர்ன் பண்ணி விடலாம். அப்படி இல்லையென்றால் இந்த இடம் தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம். அப்படி நீங்கள் தேடி வந்த எலிமெண்ட் ஏ அண்ட் அரேண்ட மிட் எலிமெண்ட்டுக்கு சமனாக இருந்துட்டா ஓகே. சமன் இல்லைண்டா தானே இங்கே வரீங்கள். இங்கே வந்தால் ஒன்றில் நீங்கள் தேடி வந்த எலிமெண்ட் அந்த மிட் எலிமெண்ட்டை விட சின்னனாக இருக்கணும் அல்லது பெருசாக இருக்கணும். சமனாக இருக்காது. சமனாக இருந்திருந்தால் இங்கே இது உண்மையாகி இந்த ரிட்டர்னோட முடிஞ்சிருக்கும். இது சமன் இல்லைண்டா அப்படி தான் இங்கே வந்தது. அப்போ ஒன்றில் சின்னனாக இருக்கும் அல்லது பெருசாக இருக்கும். டி வந்து மிட் எலிமெண்ட்டை விட சின்னனாக இருந்தால் இந்த ரிக்கர்சிவ் பைனரி சர்ச் என்று சொல்லி இதே மெத்தட்டை நீங்கள் எழுதி கொண்டிருக்கிற அதே ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணுறீங்க. அதை கவனிங்க. இதுதான் ரிக்கர்சிவ் கால்னு சொல்கிறது. என்ன ஃபங்க்ஷன் அது நான் சும்மா ரிக்கர்சிவ் பைனரி சர்ச்னு பேர் வச்சிருக்கேன், என்ன பேரும் வைக்கலாம்.
அந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணுறீங்கள், ஆனால் ஆர்கியூமெண்ட்டை மாற்றுறீங்கள். என்ன மாதிரி என்றால் தேட வேண்டிய அரே அதுதான், பிரச்சனை இல்லை. இந்த நீங்கள் தேட போகிற எலிமெண்ட் வந்து மிட் எலிமெண்டோட சின்னனால இருக்குது. அப்போ என்னத்தை மாற்றணும்? நான் அப்பர் பவுண்டாக மாற்றணும். லோ பவுண்ட் அப்படியே இருக்கும். அப்போ அரே அதே அரே அனுப்புகிறோம். லோ பவுண்டில் மாற்றம் இல்லை, எல்லையே தான் அனுப்புகிறோம். ஆனால் அப்பர் பவுண்ட் போக வேண்டிய இடத்துக்கு, அடுத்தது அப்பர் பவுண்ட் தானே போகணும், அந்த இடத்துக்கு இங்கே அப்பர் பவுண்ட் யூ என்ற இடத்துக்கு நீங்கள் இங்கே அனுப்புறீங்க. மிட் -1 தேட வேண்டிய எலிமெண்ட் டி தான், பிரச்சனை இல்லை. தச்சேலா இது இல்லை என்றால், அதாவது எது இல்லை என்றால் டி மிட் எலிமெண்ட்டை விட சின்ன இல்லை என்றால், பெருசாக இருந்தால் அதே ரிகர்சிவ் பைனரி சர்ச் என்ற ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணுறீங்கள். ஆர்கியூமெண்ட் வைக்க அதே அரேயைத்தான் வைக்கிறீங்கள். ஆனால் லோ பவுண்ட் போக வேண்டிய இடத்துக்கு மிட் +1ஐயும், அப்பர் பவுண்ட் போக வேண்டிய இடத்துக்கு வளமையான அப்பர் பவுண்டையும் வளமையான டீயையும் ஆர்கியூமெண்ட்டாக வச்சுருக்கீங்க. இங்கே இந்த ஆர்கியூமெண்ட்டை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் எழுதி கொண்டிருக்கிற அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடுறீங்க. ரிகர்சிவ் கால்னு சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணுறது. சரிதானே? இது விளங்கி எடுத்துட்டா இது ஒரு ஈஸியான இன்ட்ரெஸ்டான முறை. எத்தனையோ சிக்கலான பிரச்சனைகளை ரிகர்சிவ் காலால் முடிச்சிடலாம். அதுக்காக நான் போட்டு விட்டேன். விளங்க இல்லைண்டா அப்படியே கைவிடுங்க. ரிகர்சிவ் காலை C2+ செய்து காட்டியிருக்குங்க. C2+ எழுதி காட்டியிருக்கு. இங்கே மெயின் மெத்தடில் ஒரு மாற்றம் இல்லை, விளங்கிக்கொள்ளுங்க. மெயின் மெத்தடில் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணு, ஏ அரேக்குள்ள இதை போடு, எண்ணுக்குள்ள 10 போடு, டீக்குள்ள 99 போடு என்று போட்டு இப்படியே கால் பண்ண வேண்டியா, விளங்குதா? அது ரன் பண்ணி ஆன்சரை தரும். அது எப்படி ரன் பண்ணன்றதெல்லாம் வித்தியாசம் பெறப்போகுது. சரிதானே? சில நேரம் நீங்கள் யோசிக்கலாம், இது என்னண்டு அதே அந்த ஃபங்க்ஷனையும் அதே கால் பண்ணுறது நான் சாத்தியமோன்னு யோசிக்கலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் C2+ எழுதி வச்சுருக்கிறோம் இந்த ப்ரோக்ராமை. இதே ப்ரோக்ராம் தான் C2+ எழுதியிருக்கிறோம். ரிகர்சிவ் கால் அதே ப்ரோக்ராம் தான். இதை கம்பைல் பண்ணி பார்ப்போம். முதல் கம்பைல் பண்ணது பார்ப்போம். F9 கொடுத்து சக்ஸஸ். ரன் பண்ணது கொண்டு பார்ப்போம். கண்ட்ரோலோட F9 கொடுத்து ரன் பண்ணிட்டும் பார்க்குறதுக்கு ஆல்ட்டோட F5 கொடுத்து பார்க்குறோம். 99 is found at 5 ரன் பண்ணிருக்கு. சரிதானே? அதாவது 99 நம்பரை நீங்கள் தேடி இருக்கிறீங்க. மெயின் மெத்தடை பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் தேடின நம்பர் 99. அந்த மாதிரி ரன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்துருக்குது. இது ஒரு ரிகர்சிவ் ப்ரோக்ராம், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ரன் பண்ணும், நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணும். விளங்க இல்லைண்டா மறந்துடுங்கோ. அதுக்காக டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம் கஷ்டம்னு யோசிக்காதீங்க. கடைசியாக அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லி கிடக்கு. எஃபிஷியன்சி ஆஃப் த சர்ச் அல்கோரிதம், அதாவது பெஸ்ட், வேர்ஸ்ட் அண்ட் அவரேஜ் கேசஸ் என்று சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு அல்கோரிதம் கேட்கல, அதுக்கு 3 கேசஸ் வரும். பெஸ்ட் கேஸ், வேர்ஸ்ட் கேஸ், அவரேஜ் கேஸ் உண்டு. சீக்வன்ஷியல் சர்ச்சில் நான் விளங்கப்படுத்தவே தேவையில்லை. உங்களுக்கு பெஸ்ட் கேஸ்ண்டா என்ன தெரியும். சீக்வன்ஷியல் சர்ச்னா என்ன? ஒரு அரே என்ன, முதலாவது லொக்கேஷனில் இருந்து நீங்கள் தேடி வார எலிமெண்ட் இருக்குன்னு பார்த்து கொண்டு போய் போகிறது. எங்கே கண்டுபிடிக்கிறீங்களோ அதோட சர்ச்சிங் முடிஞ்சு வர்றீங்க வழியால். அப்போ பெஸ்ட் கேஸ் என்னவா இருக்கும் என்றால் முதலாவது நம்பரே நீங்கள் தேடி வந்த நம்பராக இருந்தால் பெஸ்ட் கேஸ். அப்போ இது எண்ணில் தங்கி இல்லை. எத்தனை எலிமெண்ட் நீங்கள் அந்த அரேக்கு இருக்குன்றதில் தங்கி இருக்கா? 1000 எலிமெண்ட் இருந்தா என்ன, 10,000 எலிமெண்ட் இருந்தா என்ன, அந்த முதலாவது நீங்கள் தேடி வார எலிமெண்ட் அரேன்ற முதலாவது லொக்கேஷன்லேயே இருந்துட்டு சொன்னால் ஒரு சிக்கலும் இல்லை. அது எண்ணில் தங்கியே இல்லை. அதால் ஓட 1 சொல்கிறோம். எண்ணில் தங்கி இல்லாட்டி ஓட 1. வேர்ஸ்ட் கேஸ் என்று சொன்னால் அதை தேடிக்கொண்டே போய்க்குள்ள கடைசி தொங்கல்ல அந்த நம்பர் இருக்கிறது. முதலாவது, 2வது, 3வது, 4வது தேடிக்கொண்டு போகிறோம். கடைசி தொங்கல் அந்த நம்பர் இருக்கிறது. 10 எலிமெண்ட்டை சர்ச் பண்ணிக்க, 20 எலிமெண்ட்டை சர்ச் பண்ணிக்க, அது பெரிய பிரச்சனை இல்லை. மில்லியன் கணக்கில், பில்லியன் கணக்கில் நம்பரை வச்சு கொண்டு தேடிக்கல சரியான வேர்ஸ்ட் கேஸாக தான் அது இருக்கும். அவ்வளவு சர்ச் போட்டு தான் கடைசி எலிமெண்ட்டாக தான் நீங்கள் தேடி வந்த எலிமெண்ட் கிடைக்கும். அப்போ அவரேஜ் கேஸ்ண்டா இது ரெண்டையும் கூட்டி அவரேஜ் கான்ட்ராக்ட் ஜோதிச்சு பார்த்தீங்கன்றாலும் திரும்பி அதுவும் ஆர்டர் என் தான். உதாரணமாக 10,000 நம்பர் இருந்தால் அவரேஜாக 5,000 கம்பேரிசன் நீங்கள் செய்ய வேண்டி வரும். சரிதானே? 20,000 நம்பர் இருந்தால் 10,000 கம்பேரிசன் செய்ய வேண்டி வரும். 10,000 ஒப்புதல் செய்ய வேண்டி வரும். அப்போ அந்த எண்ணில் தங்கி இருக்கு, என்னோட அப்படி நேர் வீதமாக வந்து கொண்டு இருக்குது. அப்போ எண்ணில்
தங்கி இருக்கு. அதுவும் ஓட எண் தான், இதுவும் ஓட எண் தான். வேர்ஸ்ட் கேஸும் ஓட எண் தான், அவரேஜ் கேஸும் ஓட எண் தான். ஆனால் பைனரி சர்ச் வித்தியாசம். பைனரி சர்ச்சில் பெஸ்ட் கேஸ் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் தேடி வார எலிமெண்ட் அந்த அரேண்ட மிட்லேயே இருந்துடுறது, சென்டர்லேயே இருந்துட்டுன்னு சொன்னால் முதலாவது லொக்கேஷன்லேயே கண்டுபிடிச்சிருவீங்க. அது 10,000 இல்லை, 20,000 இல்லை, 1,00,000 நம்பர் இருந்தாலும் நீங்கள் தேடி வார அந்த நம்பர் சென்டரில் இருக்கும் என்றால் முதல் சொட்டிலே பிடிச்சிருவீங்க. அப்போ எண்ணில் தங்கி இல்லை, அது ஓடவன். ஆனால் வேர்ஸ்ட் கேஸ் என்ன, நான் அப்போது உங்களுக்கு ரன் பண்ணி காட்டின அந்த உதாரணமே வேர்ஸ்ட் கேஸ் தான். அதாவது நான் 34 தேடினான், தேடி கொண்டு போய் கடைசியாக தான் அதை பிடிபட்டது. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதலாவது அரைவாசியை உடைச்சு பார்க்குறோம், அந்த மிட்டில் இருக்கிறது இல்லை. பிறகு மேலேயோ இல்லை கீழேயோ அரைண்ட பாதி எடுக்கிறோம், அதுண்ட மிட்டை காண்றோம், அதுவும் இல்லை. பிறகு ஒரு பாதி அரை எடுக்கிறோம், அதுண்ட மிட்டை பார்க்குறோம், அதுவும் இல்லை. இப்படியே போய் கடைசியாக கண்டுபிடிக்கும். ஆனால் அரைண்ட சைஸ் பாதியாக குறைஞ்சு கொண்டு வரும். தான் லொக் என்னண்டு அந்த ஓர்டர் வந்திருக்குது. அரேண்ட சைஸ் முதல் இருந்ததை விட பாதியாகும், பிறகு அதில் இருந்ததை பாதியாகும், இப்படி பாதி ஆகிக்கொண்டு வரும். அது லொக்கென் என்று வருது. ഇതിൻ്റെ அவரேஜ் கேஸ் எடுத்தாலும் லொக்கென் என்று தான் வரும், ஓர்டர் லொக்கென் என்று தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து இந்த வசனத்தை வாசிங்க. the difference between order logn and order n is extremely significant when n is large. n பெருசாக இருக்கும்போது order n என்றது order logn விட எத்தனையோ மடங்கு பெருசு, ஸ்லோவாக இருக்கும். சரியா, order n ஸ்லோவாக இருக்கும், சரியான ஸ்லோவாக இருக்கும் order logn ஓட ஒப்படைக்க. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்லி காட்டி கிடக்கு. 2 மில்லியன் வேல்யூஸ் எடுத்தீங்கன்னா, நம்பர்ஸ் எடுத்தீங்கன்றால் சீக்வென்ஷியல் சர்ச்சை பாவிச்சு செய்தீங்கன்றால் 1 மில்லியன் கம்பேரிசன் செய்யும், 1 மில்லியன் ஒப்பீடுகள் செய்யும். ஆனால் பைனரி சர்ச்சில் வெறும் 32 கம்பேரிசனில் முடிஞ்சிடும். விளங்கி கொள்ளுங்கோ, பைனரி சர்ச்ன்றது எவ்வளவு எஃபிஷியன்டானதுன்றது. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கூட இருந்துச்சென்றால் பைனரி சர்ச் அவ்வளவு எஃபிஷியன்டானது சீக்வென்ஷியல் சர்ச்சோட ஒப்பிடும்போது. இதோட சர்ச் என்ற இந்த சாப்டரை முடிக்கிறோம். படித்த எல்லா நோட்ஸையும் ஒழுங்காக பார்த்துக்கொள்ளுங்கோ. டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம் என்ற இந்த சீரீஸில் 8 சாப்டர் முடிச்சிருக்கிறோம். 8 சாப்டரும் ஒழுங்காக படிச்சிருந்தால் அநேகமாக வர எந்த ஒரு கேள்வியும் சாதாரணமாக எந்த ஒரு எக்ஸாமிலையும் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம் என்ற டைட்டிலுக்குள்ள வர எக்ஸாம்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பேப்பர் வேறமென்று நீங்கள் நினைப்பீங்கள் என்றால் இதே அறிமுகமாக வச்சுக்கொண்டு உங்களோட பேப்பரில் ஸ்பெஷலாக என்ன இருக்குன்னு பார்த்து அதில் கொஞ்சம் கூட கவனம் வையுங்க. இதுதான் நான் சொல்லக்கூடியது. படிங்க, நல்ல ரிசல்ட்ஸ் எடுங்க.